வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் 2 மாநிலங்களுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவுகள் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ நம்ம தேர்தல் முடிவுகளுக்காக காத்துட்ருக்கிறோம். இந்த நேரத்தில் 2 மாநிலங்களுக்கும் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து நேத்திக்கு சாயங்காலமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவர தொடங்கியிருந்தது. நாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஹரியானா மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு ஒரு முடிவும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 முடிவுகளும் நாம் வெளியிட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹரியானா மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 8 கருத்து கணிப்பு முடிவுகள் நேத்திக்கு வெளிவந்திருக்குது. ஸோ இந்த 8 கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி வந்திருக்குது, போல் ஆஃப் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 கருத்து கணிப்பினுடைய முடிவுகளினுடைய ஆவரேஜ் எவ்வளவா வந்திருக்குது, யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஹரியானா மாநிலத்தில் மொத்தமாக 90 தொகுதிகள் இருக்குது. 45+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேரும் எதிரெதிரில் இருக்கக்கூடிய நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்களில் ஒன்று. ஸோ வாங்க நம்ம ரிசல்ட்ஸ்குள்ளே போகலாம். முதல்ல இந்தியா டுடே சி ஓட்டர், இந்தியா டுடே ஆக்சிஸோடு சேர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அவர்கள் ஆக்சிஸ் வெளியேறிட்டாங்க. போன முறை தவறான ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்றதுனால ஆக்சிஸ் இந்தியா டுடேலேருந்து வெளியேறிட்டாங்க. ஸோ இந்த முறை இந்தியா டுடே சி ஓட்டரோடு சேர்ந்தவர்களுடைய கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்களினுடைய முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 50லேருந்து 58 இடங்களையும், பிஜேபி 20லேருந்து 28 இடங்களையும், மற்றவர்கள் 10லேருந்து 14 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆக்சிஸ் மை இந்தியா, ஸோ அவர்கள் தனியாக கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் 50லேருந்து 55 இடங்களையும், பிஜேபி 20லேருந்து 25 இடங்களையும், INLD 3லேருந்து 5 இடங்களையும், மற்றவர்கள் 3லேருந்து 5 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரிப்பப்ளிக் டிவி, பிமாக் இவர்களினுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 51லேருந்து 61 இடங்களையும், பிஜேபி 27லேருந்து 35 இடங்களையும், ஜேஜேபி 0லேருந்து 1 இடங்களையும், INLD 1லேருந்து 5 இடங்களையும், மற்றவர்கள் 4லேருந்து 9 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிப்பப்ளிக் பாரத் மேட்ரிஸோடு சேர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் காங்கிரஸ் 55லேருந்து 62 இடங்களையும், பிஜேபி 18லேருந்து 24 இடங்களையும், ஜேஜேபி 0லேருந்து 3 இடங்களையும், INLD 3லேருந்து 6 இடங்களையும், மற்றவர்கள் 2லேருந்து 5 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தைனிக் பாஸ்கர் நியூஸ் பேப்பர் அவர்களினுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம்னா காங்கிரஸ் 44லேருந்து 54 இடங்களையும், பிஜேபி 15லேருந்து 29 இடங்களையும், ஜேஜேபி 0லேருந்து 1 இடத்தையும், INLD 1லேருந்து 5 இடங்களையும், மற்றவர்கள் 4லேருந்து 9 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பீப்புள்ஸ் பல்ஸ் இவர்களினுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 49லேருந்து 61 இடங்கள், பிஜேபி 20லேருந்து 32 இடங்கள், ஜேஜேபி 0லேருந்து 1 இடங்கள், INLD 2லேருந்து 3 இடங்களையும், மற்றவர்கள் 3லேருந்து 5 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது துரு ரிசர்ச் இவர்களினுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 50லேருந்து 64 இடங்களையும், பிஜேபி 22லேருந்து 32 இடங்களையும், மற்றவர்கள் 2லேருந்து 8 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது ஜஸ்ட் டிஃப் ரிசர்ச் இவர்களினுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 45லேருந்து 53 இடங்களையும், பிஜேபி 29லேருந்து 37 இடங்களையும், INLD 0லேருந்து 2 இடங்களையும், மற்றவர்கள் 4லேருந்து 6 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 8 கருத்து கணிப்பினுடைய ஆவரேஜாக போல் ஆஃப் போல்ஸ்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் 49லேருந்து 59 இடங்களையும், பிஜேபி 21லேருந்து 30 இடங்களையும், ஜேஜேபி 0லேருந்து 2 இடங்களையும், INLD 2லேருந்து 4 இடங்களையும், மற்றவர்கள் 4லேருந்து 8 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 8 கருத்து கணிப்பினுடைய முடிவுகளும் சொல்லி வச்ச மாதிரி அங்கே காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.